செய்யப்படும். நாம் அனைவரும் பவனியிலே கலந்து கொண்டு குடிமரத்திற்கு அருகில் செல்வோம். அங்கே சென்ற உடனே ஜெபித்து குடியேற்றம் செய்யப்படும். அதை தொடர்ந்து திருப்பலியானது நடைபெறும். ஆகையால் இந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து இங்கு இருக்கிற இந்த சின்ன சின்ன கஷ்டங்களை எல்லாம் பாராமல், பெரிய நமக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் வேறு வழி இல்லை, நமக்கு மழையும் வேண்டும், அது கடவுளுடைய ஆசீர்வாதம் என்று நினைத்து கொண்டு இந்த மாலை வழிபாடுகளிலே நாம் கலந்து கொள்வோம். இப்போது பேண்ட் வாத்தியம் இசைக்கிறவர்கள் இசைப்பார்கள். நாம் பவனியாக குடிமரத்திற்கு அருகில் செல்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாப்பு அந்தோனியாருடைய திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கக்கூடிய கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இந்த நாமாற்றை கொடி காண்பவர் அனைவரும் எம் பாதுகாவலர் அந்தோனியாரை கூறி அவர் நம்மால் பற்றி அந்த புகுந்தையாக செய்யப்படும். அந்த நேரத்தில் குடிப்பாடல் பாடப்படும். ஆகையால் குடிப்பாடல் பாடும்போது இப்போது சமாதான புறாக்கள் பறக்க விடப்படுகின்றன. குளிர் ஜாஸ்தியானதுனால கீழே வந்துடுது. நிதானமாக தேர இந்த இப்போது குடிப்பாடல் இசைக்கப்பட வேண்டும். உலகெல்லாம்
அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய பக்தர்களே, நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவடி திருத்தலத்தில் இன்று கொடியேற்றத்துடன் கோடி அற்புதருடைய திருவிழா துவங்குகிறது. வருகிற சனிக்கிழமை மாலை மாபெரும் தேர் திருவிழா நடைபெறுகிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை கொடி இறக்கத்தோடு இந்த திருவிழா நிறைவடைகிறது. நடக்கவிருக்கிற இந்த 6 நாள் மாபெரும் கொண்டாட்டத்தில் எங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து கலந்து கொண்டு கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அருளையும் ஆசிரையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உலகம் பூராவும் இருக்கிற மக்கள் கோடி அற்புதர் அந்தோணியாருடைய மகிமையை, வல்லமையை, பெருமையை அறிந்திருக்கிறார்கள். எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய திருத்தலங்களை தேடி போய் எல்லா விதமான அருள் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த ஆவடி பகுதியிலே அமர்ந்திருக்கிற இந்த திருத்தலமும் புகழ்பெற்ற ஒரு திருத்தலமாக இருக்கிறது. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இங்கே நடக்கின்ற அதிசயங்கள், கூடுகின்ற கூட்டங்கள் அதற்கு மிகப்பெரிய சாட்சி. இந்த வருடம் கோலாகலமாக இந்த திருவிழாவை கொண்டாடுகிறோம். ஆகியால் இந்த நாட்களில் உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிப்போம், உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். நீங்களும் இங்கு வந்து கோடி அற்புதர் அந்தோணியாருடைய சன்னிதானத்திலே ஜெபித்து பிரார்த்தித்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு மீண்டும் அழைக்கின்றேன். கடவுள் அந்தோணியார் வழியாக எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 6 நாட்களிலே ஏறக்குறைய 10,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த திருவிழாவிலே கலந்து கொள்வார்கள். 14ஆம் தேதி நடைபெறுகிற திருவிழாவை சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தன்சாமி ஆண்டகை அவர்கள் தலைமையேற்று நடத்துவார்கள். அதற்கு பிறகு 3 தேர்களை கொண்டு பெரிய பவனி இந்த ஆவடி மெயின் ரோடில் நடைபெறும். அதற்கு பிறகு எல்லோருக்கும் இங்கே சிறப்பு ஆசீர்வாதங்கள் வழங்கப்படும். இந்த திருவிழாவுக்கான எல்லா பந்தோபஸ்துகளும் முன் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. காவல்துறையைச் சேர்ந்தவர்கள், சென்னை கார்ப்பரேஷனைச் சேர்ந்தவர்கள் எல்லாருமே இதில் ஒத்துழைப்பு கொடுத்து மிக சிறப்பான முறையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த பவனியும் திருவிழாவும் சிறப்பான முறையில் நடைபெற உதவி செய்ய முன் வந்திருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்தார்.